சினிமா நடிகர்களையும் நடிகைகளையும் பார்க்குறதுக்கெல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நேரம் இருக்கும். குடும்பமாக அவங்களெல்லாம் சந்திப்பார். ஆனால் அவருடைய அரசால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு மட்டும் நேரமே இல்லை. நாகர்கோவில் கிளை சிறைச்சாலையில் சபரிவர்மன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். நம்ம ஏற்கனவே அது குறித்து பேசியிருந்தோம். கொலை நடந்த 5 நாட்கள் கடந்து விட்டது. இந்த நொடி பொழுது வரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களிடமிருந்து ஒரு இரங்கல் செய்தி கூட வரல. ஏன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அமைதி காக்கிறார்? உங்களுடைய அமைதியின் பின்னணி என்ன? உங்கள் அமைதியின் மர்மம் என்ன? யாரை பாதுகாப்பதற்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க? ஒரு கால் பண்ணி பேசலாம் இல்லையா? பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரிடம் நான் இருக்கிறேன், தைரியமாக இருங்க, யார் இதில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அத்தனை பேரையும் நான் விடமாட்டேன், சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுப்பேன். உங்களுக்கு என்ன மாதிரியான இழப்பீடுகள் தேவை? உங்கள் குடும்பத்திற்கான வாழ்வாதாரம், ஏன்னா உங்களுடைய குடும்பத்தினுடைய வருவாயை ஈட்டிக் கொண்டிருந்த நபரை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். ஒரு சின்ன குழந்தை இருக்குது. உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அத்தனையும் நான் செய்வேன். ஒரு உறுதி அளிக்கணும் இல்லையா? ஏன் பேசலை? அப்போ இந்த இடத்துல இந்த அரசின் மீதான சந்தேகம் வலுக்கிறது. இதுவரைக்கும் இவர்கள் சொன்ன செய்திகள் எல்லாவற்றையும் தாண்டி வேறு ஏதோ சில மர்மங்கள் இந்த வழக்கில் இருக்கிறதோ என்கிற சந்தேகம் வருமா வராதா? அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏன் பேசலை? ஒரு ஆறுதல் கூட அவர் சொல்லலையே, ஏன் அவர் அமைதி காக்கிறார்? நியாயமான கேள்வி தானே. உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. கடந்த ஆட்சி காலத்தில் இது மாதிரி சட்டம் ஒழுங்கு சீரழிவுகள், லாக்க மரணங்கள் எல்லாம் நடந்ததை பொறுத்து கொள்ள முடியாமல் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இது மாதிரி சம்பவங்களே நடக்காது என்று நீங்கள் சொன்னதை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ கடந்த ஆட்சி காலத்தில் என்ன நடந்ததோ அதே தான் உங்கள் ஆட்சி காலத்திலே நடக்குது. கடந்த ஆட்சி காலத்திலாவது சம்பவம் நடந்ததுன்னா ஏதாவது பேசவாது செஞ்சாங்க. ஒரு ஐயா ஸ்டாலின் அவர்களெல்லாம் ஒரு முறை மன்னிப்பெல்லாம் கேட்டார் பெற்றோரிடம், இதே போன்ற ஒரு லாக்க மரணம் நடந்தபோது. அதே அதிக அளவில் விமர்சித்தார் விஜய் அவர்கள். சிஎம் சார், சாரி வேண்டாம் சார், நீதிதான் வேண்டும் என்று. அதைத்தான் இப்போது மக்கள் உங்களை நோக்கி கேள்வியே எழுப்புகிறார்கள். பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரே அதைத்தான் சொல்கிறார்கள், எங்களுக்கு நீதி வேண்டும், முதலமைச்சர் பேச வேண்டும் என்று. 4 நாள் தாண்டி அமைச்சர்கள் 2 பேர் நேற்றுக்கு போய் அவங்கள குடும்பத்தாரை சந்திச்சிருக்கிறாங்க. வீட்டில் போய் அமைச்சர்களும் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட எஸ்பியும் போய் 10 லட்சம் ரூபாய் நிதி அவர்களுக்கு, அதே போன்று தற்காலிக அரசு பணி யாருக்கு? மனைவிக்கு. இப்படி அவங்க போய் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு, ஆனால் நீங்கள் உடலை வாங்க வேண்டும். இப்போ வரைக்கும் உடல் வாங்கப்படலை, மருத்துவமனையில் தான் உடல் இருக்கிறது, சபரிவர்மனுடைய உடல். தொடர்ந்து போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் உடலை வாங்க வேண்டும் என்பதற்காக இவங்க போய் இந்த நிதியெல்லாம் நாங்கள் தர்றோம், இந்தந்த உதவிகள் இழப்பீடுகள் செய்கிறோம், நீங்கள் உடலை வாங்கி கொள்ளுங்கள். உடலை வாங்க வைப்பதில் மட்டும்தான் இந்த அரசு தீவிரம் காட்டுகிறதே தவிர அந்த குடும்பத்தாருடைய கோரிக்கை என்ன என்பதை கேட்டு அதற்கு செவி சாய்ப்பதற்கு இவங்களுக்கு நேரமே இல்லை. 4 நாள் ஆயிருக்கு அமைச்சர்கள் போகிறதுக்கு. ஏன் வீடு தெரியலையா? அட்ரஸ் தெரியலையா? கண்டுபிடிக்க சிரமமாக இருந்தா 4 நாள் எல்லாத்துக்கும் போவீங்க, போய் ரீல்ஸ் எடுத்து போடுவீங்க. சம்பவம் நடந்த உடனே போயிருக்கணுமா இல்லையா? நீங்கள் சம்பவம் நடந்த போதே நீங்கள் அங்கே நடந்த உடனே செய்தி வந்ததுமே அங்கே போய் நின்றுருந்தீங்கன்னா அவர்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும். 4 நாள் தாண்டி நீங்கள் போனீங்கன்னா சந்தேகம் வருமா வராதா? இப்போ இவ்வளோ நாள் ஆனதுக்கப்புறமா வராமல் 4 நாள் தாண்டி வர்றாங்கன்னா இப்போ பெரிய அளவில் விமர்சனம் ஆகிடுச்சு. இது ஒரு பேசுபொருளாக மாறிடுச்சு. அரசுக்கு ஒரு அவப்பெயர் வந்து விட்டது. அப்போது இதை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு தானே நீங்கள் வந்திருக்கீங்க. உண்மையிலே எங்கள் மீது அக்கறை உள்ளவர்களாக இருந்திருந்தால் நீங்கள் அப்போதே வந்திருக்கணும் இல்லையா? அப்போ கூட முதலமைச்சரிடமிருந்து ஒரு இரங்கல் செய்தி கூட வரலையே. ஏன்? முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். நேற்றைய தினம் சபரிவர்மனை கைது செய்து அழைத்து சென்ற தென்தாமரைக்குளம் எஸ்ஐயை ஆயுதப்படைக்கு மாற்றியிருக்கிறாங்களாம். ஏன் ஆயுதப்படைக்கு எதுக்கு மாற்றினீங்க? அவர் என்ன தவறு செய்தார்? அவர் மீதான குற்றச்சாட்டு என்ன? எதை கண்டுபிடித்து, இல்லை உங்களுடைய விசாரணையில் என்ன தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் அவரை நீங்கள் ஆயுதப்படைக்கு மாற்றினீங்க? இல்லை அவர் ஆயுதப்படைக்கு வேலை செய்கிறதுக்கு விரும்பி அங்கே அனுப்புனீங்களா? இல்லை அவர் இந்த வழக்கில் அவர் ஏதாவது தவறு செய்தார் என்பது உங்களுக்கு தெரிய நீங்கள் ஆயுதப்படைக்கு மாற்றினீங்களா? ஏன் மாற்றினீங்க? சும்மா ஆயுதப்படைக்கு மாற்றினீங்கன்னா எதுக்கு?
அந்த எஸ்ஐ மீது பல குற்றச்சாட்டுகளை குடும்பத்தார் தொடர்ந்து வைத்து வந்தாங்க. லஞ்சம் கேட்டார் என்று சில குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்க. அது மாதிரி சபரிவர்மனுடைய அலைபேசியில் வந்து இது ஆதாரம் எல்லாம் இருந்ததாக குற்றச்சாட்டுகளை குடும்பத்தார் வைக்கிறாங்க. அப்படி ஏதாவது இருந்ததா? அதன் காரணமாகத்தான் இவரை நீங்கள் ஆயுதப்படைக்கு மாற்றினீங்களா? இல்லை ஒரு நடவடிக்கை எடுப்பது போன்ற ஒரு தோற்றத்தை காட்டினா அந்த குடும்பத்தாரை சமாதானப்படுத்தி அந்த உடலை வாங்கிடலாம், அதுக்காக அவர் ஆயுதப்படைக்கு மாற்றினீங்களா? எதுக்கு மாற்றினீங்க? இந்த ஆயுதப்படைக்கு மாற்றுறது இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் இந்த காவல்துறை சார்ந்தவர்கள் என்ன தவறு செய்தாலும் அவங்கள வந்து உடனே ஆயுதப்படைக்கு மாற்றுறது. என்ன ஆயுதப்படை, அது ஒரு தண்டனையா? ஆயுதப்படைக்கு மாற்றுறது எப்படி பார்ப்பது பாருங்கள். இப்படி தான் ஆயுதப்படைக்கு மாற்றுவாங்க. அந்த வழக்கு வந்து ரொம்ப தீவிரமாக பெரிய அளவில் ஒரு விமர்சன பொருளாக மாறி இருக்கும். ஊடகங்களெல்லாம் செய்தி வரும். மக்கள் மத்தியில் பெரிய ஒரு கொந்தளிப்பு இருந்ததும் இந்த அரசு ஏதோ ஒரு நடவடிக்கை எடுப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு என்ன செய்வாங்கன்னா ஆயுதப்படைக்கு தூக்கி மாற்றிடுவாங்க. அப்புறம் ஒரு 5 நாள் 10 நாள் தாண்டி இந்த செய்தி யாருமே பேசாமல் விட்டுருவாங்க இல்லையா. அப்புறம் அது என்ன ஆகுதுன்னே தெரியாது. ஆயுதப்படைக்கு போனவர் செய்தியே வராது. அப்போ இதெல்லாமே ஒரு கண் துடைப்பு அரசியல், கண் துடைப்பு நடவடிக்கைகள். இதைத்தான் கடந்த ஆட்சி காலத்தில் செஞ்சுட்டு வந்தாங்க. திமுக ஆட்சி காலத்திலும் அதிமுக ஆட்சி காலத்திலும் என்ன செய்யப்பட்டதோ அதை அப்படியே நீங்கள் செராக்ஸ் காப்பியாக செய்து வருகிறீர்கள். அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இதுதான் மாற்றா? என்ன மாற்று சொல்லணும் இல்லையா? ஒரு கொலை நடந்திருக்கிறது, நாட்டின் முதலமைச்சர் முழுமையான செய்திகளை வெளியிடணும். இல்லை அமைச்சர்கள் கூட முழுமையாக பேசலையே, இதை எதையோ ஒன்று நீங்கள் மூடி மறைக்கிறது மாதிரி இருக்குதே. ஏன்? எந்த தவறும் அரசின் பக்கம் இல்லை, அரசு யாரையும் பாதுகாக்க விரும்பவில்லை என்றால் வெளிப்படையாக பேசுங்க. பேசவே இல்லையே. இப்போ இன்னும் எத்தனை காலத்திற்கு இதை இழுத்துட்டே போக போகிறீங்க? ரொம்ப மோசமான ஒரு நிலைப்பாடு தமிழக வெற்றிக்கழக அரசினுடைய நிலைப்பாடு. நீங்கள் என்னதான் கதறுங்க, நீங்கள் என்னதான் கூச்சல் போடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்காகலாம் நாங்கள் வந்து பேச முடியாது, என்ன நடந்துச்சுன்னுலாம் சொல்ல முடியாது. உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர், உங்களுடைய தம்பி, உங்களுடைய கணவர், இந்த பிள்ளையுடைய தகப்பன், இந்த தாயுடைய மகன், நீங்கள் வந்து அவரை இழந்துட்டீங்க. எதுக்காக இழந்தீங்க? எப்படி இழந்தீங்க? அவருடைய உயிர் எப்படி போனது? ஏன் கொலை செய்யப்பட்ட? இதெல்லாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம். நாங்கள் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம். தேவைன்னா 10 லட்ச ரூபா வச்சுருக்கிறோம், வேணும்னா வாங்குங்க. அந்த மனநிலையோடு தானே இந்த அரசு அதை அணுகுகிறது. எப்படி இப்படி உங்களால் அணுக முடிகிறது? கொலை பண்ணிட்டு ஒன்றுமே சொல்லாமல், எதுவுமே பேசாமல், ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காமல் ஒரு 10 லட்ச ரூபா தூக்கி கொடுத்தாங்கன்னா அவங்க அப்படியே ஒதுங்கிடுவாங்க. ஏழைகள் தானே, சாமானிய மக்கள் தானே, பணத்தை பார்த்தா அப்படியே அவங்க வந்து அப்படியே அமைதி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது ஒவ்வொரு முறையும் ஆளும் அரசுகளினுடைய திமிரு. இது அவங்களுடைய அந்த மனநிலை அப்படி தான் இருக்கும். அடித்து கொண்டுருவீங்க, கொண்டுட்டு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா அப்படியே வாய்க்கு அரிசி போட்ட மாதிரி போட்டுட்டு போனால் அப்படியே அவர்கள் மறந்து விடுவார்கள். இதில் சிலர் அரசு வேலையெல்லாம் எதுக்கு? முதலமைச்சர் எதற்கு பேசணும்? அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா சபரிவர்மன்? குட்கா வித்தவரை வந்து வேறு என்ன பண்ணுறது? கொலை செய்வதற்கான அதிகாரத்தை உங்களுக்கு எந்த சட்டம் வந்தது? அப்போ குட்கா விஜயபாஸ்கர் என்ன பண்ண போகிறீங்க? பக்கத்தில் வச்சுருக்கிறீங்க. 200 கிராம் குட்கா கைப்பற்றப்பட்டது வச்சுருந்தார் என்பது தானே இவர் மீதான, சபரிவர்மன் மீதான வழக்கு. அந்த 200 கிராம் குட்காவும் எங்கிருந்து வந்தது? கன்னியாகுமரி மாவட்ட எல்லைக்குள்ளாடி வந்திருக்கு. அது எப்படி வந்தது? சபரிவர்மனுக்கு கொடுத்தது யார்? பதில் சொல்லுங்க, கண்டுபிடிங்க. அதை தானே நீங்கள் கண்டுபிடிக்கணும். குட்காவுக்கு எதிரான நபர்கள் தானே நீங்கள் கண்டுபிடிங்க. லஞ்சம் கொடுக்காத காரணத்தால் தான் சபரிவர்மனை கைது செய்தார்கள் என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? பதில் சொல்லுங்க. நீங்கள் அப்படி போகிற போக்கில் பூச்சி மொழிகிட்டெல்லாம் போயிட முடியாது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். வெள்ளை அறிக்கை, எல்லாத்துக்கும் வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்க இல்லையா, இதுக்கும் நீங்கள் ஒன்று வெளியிடுங்க. இந்த சபரிவர்மன் கைது செய்யப்பட்ட நாள் தொடங்கி இப்போது வரைக்கும் என்னென்ன நடந்தது, அது குறித்த தெளிவான செய்திகளை மக்களுக்கு நீங்கள் வெளியிடுங்கள். முதல்ல வாங்க, வந்து மக்களை சந்திங்க. திரைத்துறையினரை சந்திக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு பாதிக்கப்பட்ட மக்கள், உங்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களோடு வந்து நில்லுங்கள். இல்லைன்னா ராஜினாமா பண்ணிட்டு போங்க.